சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், என்ன கோரிக்கையை முன்வச்சு இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கங்க சுதன். வணக்கம் அரசி. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு பணி நியமனங்கள், பொருட்கள் கொள்முதல் செய்தது, மென்பொருட்கள் கொள்முதல் செய்தது மற்றும் பல்கலைக்கழக நிதியில் ஊழல் செய்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமே இருந்து வருகிறது. இது தொடர்பாக விசாரிக்க தமிழ்நாடு அரசு சார்பில் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு இது தொடர்பாக விசாரணையானது முடித்துவிடப்பட்டிருந்தது. இந்த குழுவானது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு நேரில் வருகை தந்து ஒரு வாரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். இதையடுத்து பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளராக இருந்த கணினி அறிவியல் துறை தலைவர் தங்கவேல் மீது 8 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன. இதன் அறிக்கையானது தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இதனிடையே இன்றுடன் தங்கவேல் பணி ஓய்வு பெற உள்ளதால் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய உயர்கல்வித்துறை செயலாளர் கடந்த 7ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார். ஆனால் அந்த கடிதத்தின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பதிவாளர் தங்கவேல் மீதான குற்றச்சாட்டிற்கு ஆதாரங்களை கேட்டு உயர்கல்வித்துறைக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் கடிதம் ஒன்றை அனுப்பினார். இதையடுத்து பதிவாளர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய ஆதாரத்தின் நகல்களை துணைவேந்தருக்கு அனுப்பி வைத்து மீண்டும் அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து அதன் அறிக்கையை அரசுக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்கல்வித்துறை செயலர் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு நேற்று முன்தினம் மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பினார். ஆனால் 2 முறை அரசு தரப்பில் கடிதம் அனுப்பியும் கூட குற்றச்சாட்டுக்குள்ளான பதிவாளர் மீது நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் துணைவேந்தர் ஜெகநாதன் காலம் தாழ்த்தி வந்ததை கண்டித்து பெரியார் தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து பல்கலைக்கழக வளாகத்தில் தற்போது 2வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முறைகேடு குற்றச்சாட்டிற்குள்ளான பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் பதிவாளருக்கு துணை போகும் துணைவேந்தரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை அவர்கள் எழுப்பி வருகின்றனர். பதிவாளர் தங்கவேல் இன்றுடன் பணி ஓய்வு பெறவுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் அவரை பணியிடை நீக்கம் செய்யவில்லை எனில் அடுத்த கட்டமாக மாநில அளவில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அரசி, சுதன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.